ராமநாதபுரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தனியார் உப்பு தயாரிப்பு ஆலையிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவு நீரால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாலிநோக்கம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் உப்பு நிறுவனத்திலிருந்து ரசாயன கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் கடல் மற்றும் அப்பகுதியில் உள்ள தெப்பத்தில் விடுவதாகவும், இரவு நேரங்களில் ஆலையிலிருந்து வரும் புகையால் மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ரசாயன கழிவு நீரால் மீன்கள் செத்து மிதப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியினருக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படும் ஆலை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிமுக பிரமுகர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் உரிய விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. திருப்போரூரை சேர்ந்த அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் சிவராமனை இல்லலூர் ஊராட்சி மன்ற தலைவரும் அமமுக பிரமுகருமான தாண்டவமூர்த்தி முன்விரோதம் காரணமாக வீடு தேடி சென்று தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த சிவராமன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதை தாக்கிய நபர் தாண்டவமூர்த்தியினுடைய சகோதரர் இமயம் குமார் என்பவர் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதால் காவல்துறை எங்களது அடிபட்டவர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அதை நாங்கள் எஸ்பி அவர்களிடம் கவனத்தில் கொண்டு வந்து வழக்கறிஞர் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். இதிலே திமுகவின் தலையீடு இருக்கக்கூடாது, நியாயமான விசாரணை நடக்க வேண்டும். பாதிக்கப்பட்டு இன்று வரை ஐசியூவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சிவராமன் அவருக்காக இன்று செங்கல்பட்டு மாவட்டம் முழுக்க வழக்கறிஞர் பணியிலிருந்து புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள். சென்னை தரமணி சட்டக்கல்லூரியில் 15 மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முறையாக விடைக்குறிப்பை வெளியிட்ட பிறகே தேர்வு தாளை திருத்த வேண்டும் என கூறி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அதில் கலந்து கொண்ட 15 மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மாணவர்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி சட்டக்கல்லூரி மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை சட்டக்கல்லூரி நிர்வாகம் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாநகராட்சியில் 17, 19, 20 ஆகிய வார்டுகளுக்குட்பட்ட சந்துக்கடை, மாப்பிள்ளை நாயக்கர் குளத்தெரு, ராணித்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட சுமார் 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சுண்ணாம்புக்கார தெரு பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வந்தது மட்டுமல்லாமல் நீரில் புழுக்களும் மிதந்து வந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இதுகுறித்து ஆய்வு செய்ய வந்த விடியா திமுக கவுன்சிலர் சாதிக் பாட்ஷாவிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா அரசு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல இத்தனை மக்கள் பாதிக்கப்பட்ட பிறகு ஆய்வு செய்ய வந்ததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். திண்டுக்கல்லில் மாற்றுத்திறனாளிகளை ஒருமையில் பேசி அவமரியாதையாக நடத்தும் மாற்றுத்திறனாளிகள் அலுவலக ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் ஊழியர் நந்தினி என்பவர் அலுவலகத்திற்கு வரும் மாற்றுத்திறனாளிகளை வா போ என ஒருமையிலும் தரக்குறைவாகவும் பேசுவதாக மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் பாசன நிலங்களில் ஈரப்பதம் அதிகரித்துள்ளது. இதனால் வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாசனத்திற்கு தண்ணீர் தேவைப்படும் போது மீண்டும் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வைகை அணையின் நீர்மட்டம் 58 அடியாக இருந்த போதிலும் 20 அடிக்கு மேல் சேரும் சகதியுமாக இருப்பதாகவும், அதனை விடியா திமுக அரசு தூர்வாரவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தண்ணீர் வீணாக கடலில் கலந்து விடுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சானார்பட்டி அருகே மக்களுடன் முதல்வர் என்ற விடியா அரசின் விளம்பர திட்டத்திற்காக அரசு பள்ளிக்கு விடுமுறை அளித்த சம்பவம் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
அஞ்சுக்குழிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அஞ்சுக்குழிப்பட்டி, ஆவில்பட்டி, கோம்பைப்பட்டி மற்றும் மருநூத்து ஆகிய 4 ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பங்கேற்றனர். இந்த முகாமிற்காக அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் கல்வியை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இனியேனும் விடிய அரசின் அதிகாரிகள் இதுபோன்ற முகாம்களை அரசு பள்ளியில் நடத்தாமல் பொது இடங்களில், மண்டபங்களில் நடத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 118 ஹெக்டேர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகி உள்ளது. வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்த நிலையில் விவசாய நிலங்களில் மழைநீர் குளம்போல் தேங்கியது. காட்பாடி வட்டத்தில் 50 ஹெக்டேர், கனியம்பாடி வட்டத்தில் 33 ஹெக்டேர், கேவி குப்பம் வட்டத்தில் 13 ஹெக்டேர், அணைக்கட்டு வட்டத்தில் 7 ஹெக்டேர், வேலூர் வட்டத்தில் 5 ஹெக்டேர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளன. இதனால் மிகுந்த வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் விடியா திமுக அரசு பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.